கன்னியாகுமரி இந்தியாவின் தென் மூலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கும் இந்த இடம் கடற்கரைக்காகவும் தமிழின் பெயரை உலகறியச் செய்த திருவள்ளுவரின் புகழை பறைசாற்றும் திருவுருவச் சிலைக்காகவும் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுவது. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், ஜெயின் நினைவுச் சின்னங்கள், நாகராஜா கோயில், சொத்தவிளை கடற்கரை ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், பக்திமயமான ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் என பல மதங்களின் சங்கமமாக திகழும் கன்னியாகுமரி. இங்கு எல்லா மதத்தவரும் சமமாக வாழ்கின்றனர். தேவி பார்வதி தேவி பகவதி என்ற பெயருடன் சிவனை அடைய தவம் செய்த இடம். அதனாலேயே கன்னியாகுமரி என்று பெயர் பெற்றது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சிறப்பிக்கிறது தொல்காப்பிய பாயிரம். தலைநகரமாக திகழ்வது நாகர்கோவில். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. சிறப்பு வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவாலய ஓட்டம் நடைபெறும் 12 சிவாலயங்களில் முதலாவதாக உள்ள ஆலயம் திருமலை என்னும் மகாதேவர் ஆலயம். முஞ்சிரை என்ற திருமலையில் அமைந்துள்ளது இந்த சிறப்பு வாய்ந்த கோயில். நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் உள்ள மார்த்தாண்டம் வெட்டுவெண்ணியிலிருந்து தேங்காய்பட்டினம் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இரண்டாவது சிவாலயம் மகாதேவர் திருக்கோயில், திக்குறிச்சி. முதல் கோவிலான முஞ்சிரை திருமலை கோவிலிலிருந்து மார்த்தாண்டம் வழியில் 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த ஆலயம். மகாதேவர் திருக்கோயில், திற்பரப்பு. சிவாலய ஓட்டம் நடைபெறும் 12 சிவாலயங்களில் மூன்றாவது திருக்கோயில். இரண்டாவது கோயிலான திக்குறிச்சியிலிருந்து கிழக்கே அருமனை வழியாக 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். சிவாலய ஓட்டம் நடைபெறும் 12 சிவாலயங்கள்
திருமலை மகாதேவர் சூலபாணி ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் கோவில், திருப்பரப்பு மகாதேவர் வீரபத்ர ஜடாதரர் ஆலயம், திருநந்தீஸ்வரர் ஆலயம், திருநந்திக்கரை, பொன்மனை தீம்பிலாங்குடி மகாதேவர் திருக்கோயில், திருப்பன்னிப்பாக்கம் கிராதமூர்த்தி திருக்கோயில், நீலகண்ட சுவாமி திருக்கோயில், கல்குளம், பத்மநாபபுரம், காலகாலர் திருக்கோயில், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு வில்லுகுரி சடையப்பர் மகாதேவர் கோவில், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி ஆலயம், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் மகாதேவர் ஆலயம், சங்கர நாராயணர் திருக்கோயில், திருநட்டாலம் ஆகியவை தமிழ்நாட்டின் கடைகோடி மாவட்டம். ஆகவே தமிழும் மலையாளமும் கொஞ்சி விளையாடும் ஊர்கள். கேரள கட்டிடக்கலையும் தமிழக கட்டிடக்கலையும் ஒரு சேர அமைந்த திருக்கோயில்கள். இறைவனின் திருநாமத்தை தாங்கிய பெயர் பலகையும் தோரண வாயிலும் கோயிலில் அமைந்துள்ள சன்னதிகளும் தமிழும் மலையாளமும் தனித்தனியாக எழுதப்பட்டு காட்சியளிக்கும் ஊர்கள், கோயில்கள். கேரள ஆகமப்படியே வழிபாட்டு முறைகள் நடைபெறுகின்றன. குலசேகரத்தின் அருகில் திருப்பரப்பு அருவி உள்ளது. இங்குதான் கஷ்டங்களை பொசுக்கும் திருப்பரப்பு மகாதேவர் திருக்கோயில் அமைந்துள்ளது. குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என அழைக்கப்படுகிறது திருப்பரப்பு அருவி. இந்த அருவி ஒரு வரப்பிரசாதமாகும். அருவியில் நீராடிவிட்டு அருகில் இயற்கையும் தெய்வீகமும் ஆட்கொள்ளும் மகாதேவர் ஆலயம் சென்று வழிபடுவது இங்கு வரும் பக்தர்கள் கடைபிடிக்கும் மரபு. சிவாலய ஓட்டத்தில் இடம்பெறும் கோயில்களில் மூன்றாவது கோயிலாகவும், கோயிலுக்கு முன்னால் வற்றாது ஓடுகின்ற கோதையாறு, அழகுமிகு சோலையின் நடுவே மலைகளால் சூழப்பட்ட நிலப்பரப்பில் சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். தென்னகத்தில் தச வீரட்ட தலங்கள் என அழைக்கப்படும் மேற்கு பார்த்த சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. பஞ்சாக்ரஸ்தலம் என்று மக்கள் கொண்டாடுகின்றனர். சிவாலய ஓட்டத்திற்கு உரிய கோயில்களுக்கான தல வரலாறு ஒன்று இருப்பினும் இந்த ஆலயத்திற்கு என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. தன் நாதன் சிவபெருமான் தன் தந்தை தட்சனால் அவமதிக்கப்பட்டதற்கு நியாயம் கேட்பதற்காக அவன் நடத்திய யாகசாலைக்குள் நுழைந்தாள் உமாதேவி. அப்போது தன் மகளையும் அவமதித்தான் தட்சன். இதை பொறுக்க மாட்டாமல் உடனே கைலாயம் வந்த தேவி சிவனிடம் முறையிட்டார். இதனால் கோபமுற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்ரரை தோற்றுவித்தார். உமாதேவியும் காளி என்னும் அவதாரம் எடுத்தார். இருவரும் நேராகச் சென்று தட்சன் நடத்திய யாகத்தினை அழித்தனர். ஆனாலும் அவர்கள் கோபம் தீரவில்லை. எனவே தங்கள் கோபம் தணிய விசாலபுரம் என்னும் திருப்பரப்பு தலத்துக்கு வந்து தியானத்தில் அமர்ந்தனர். அவர்களுக்கு ஈசன் தரிசனம் தந்து ஆசுவாசப்படுத்தினார். அவ்வாறு ஈசன் எழுந்தருளிய ஆலயம்தான் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த வீரபத்திரர் அதே உத்வேகத்துடன் சிவனோடு ஐக்கியம் ஆகிவிட்டதால் இங்கே சிவபெருமான் கோவாக்னியாகவே இருந்தார் என்றும், விசாலபுரம் என அழைக்கப்படும் கோதை ஆறு பாயும் இவ்விடத்தில் அமர்ந்ததால் அவருடைய உஷ்ணம் தணிந்து கனிவுமிக்கவராக ஆனார் என்றும் புராணம் சொல்கிறது. இப்போது பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அருளும் தயாபரனாக திகழ்கிறார். வீரபத்திரர் சிவனுடன் ஐக்கியமாகிவிட காளி அவதாரம் எடுத்த உமாதேவி தற்போது அருவி உள்ள இடத்தில் ஒரு குகையில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு இருப்பதாக ஐதீகம். மார்த்தாண்ட மன்னர் தினமும் வழிபட்ட திருக்கோயில்.
சிவாலய ஓட்டம் நடைபெறும் ஆலயங்களில் 4வது அமைந்துள்ளது திருநந்தீஸ்வரர் ஆலயம். இதற்கென்று தனியாக சில புராண செய்திகள் உண்டு. இந்த ஆலயம் திற்பரப்பு ஆலயத்திலிருந்து கிழக்கு தெற்காக குலசேகரம் சந்திப்பு வழியில் 8 கிலோமீட்டர் சென்று திருநந்திக்கரையை அடையலாம். சிவாலய ஓட்டத்தின் 5வது ஆலயம் தீம்பிலாங்குடி மகாதேவர் ஆலயம். தீம்பிலான் என்பவருக்கு சிவபெருமான் சுயம்புவாக காட்சியளித்த திருத்தலம். பொன்மனை தீம்பிலாங்குடி மகாதேவர் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது. திருநந்திக்கரையிலிருந்து கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றின் இடதுபுறம் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். சிவாலய ஓட்டத்தில், அதாவது 108 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே நாளில் ஓடியே கடக்கும் மிகப்பெரிய மாரத்தான் ஓட்டத்தின் காரணத்தை அறிந்து கொள்ள நாம் பின்னோட்டமாக மகாபாரத காலத்தை ஓடிச் சென்று அடைய வேண்டும். அதிலும் சிவன் கோயில்களை ஓடிச் சென்று வழிபடுபவர்கள் கோவிந்தா கோபாலா என்ற நாமத்தை சொல்லியவாறு கையில் விசிறியும் காவி உடையும் அணிந்து செல்கிறார்கள். இந்த ஓட்டத்தை ஓடி காட்டியவன் மகாபாரத பாண்டவர்களின் வலிமைமிகு பீமன். ஓட வைத்தவர் யார்? பீமன் ஓட காரணம் என்ன? எத்தனையோ விளையாட்டை விளையாடிய பரந்தாமனாகிய கண்ணன்தான் சூத்திரதாரி. கோகுலத்தில் குழந்தை பருவத்திலேயே விளையாடிய கண்ணனுக்கு விளையாட சொல்லியா தர வேண்டும்?
சிவாலய ஓட்டம் தொடரும். அரஹர மகாதேவா. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு மகாதேவர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். கோவிந்தா கோபாலா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.